சேகர் பாபு போன்ற பொய்யர்கள், இந்து விரோதிகள், தீய சக்திகள். இந்த ஒருத்தர் கிறிஸ்தவரானேன்னா உனக்கு அப்படியே உடம்புல புலகாங்கிதமாயி நீ அல்லேலூயா கோஷம் போட்ட ஒரு உண்மையற்ற நபர் தானே, நீ இந்துக்களை ஏமாத்துற நபர் தானே. அது ஒரு 7 நாட்டு சனிமா. அந்த சனிக்கெல்லாம் பதில் சொல்லமா சொல்லு. வெட்கப்படணும் நீ எல்லாம் மந்திரின்னு சொல்லிக்கிறதுக்கு. ஒரு வெட்கம் கட்ட ஆணவ பேர் வழி ஹிந்து விரோத தீய சக்தி. ஏதாவது கிடைக்காதா என்று ஏங்கி திரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு சில ஜென்மங்களுக்கு இதை பதிலாக கூட கடமைப்பட்டிருக்கின்றேன். அபிஷேகம் பண்ணா அபிஷேக கட்டணம். இவ்வளவு கொள்ளையடிக்கிறீங்களே, கொள்ளக்காரர்களா? அறநிலைத்துறைங்கிறது கொள்ளக்கார துறை. நம்ம இந்துக்களை சுரண்டி சாப்பிடும் ஒரு கேவலமான துறை இந்து சமய அறநிலைத்துறைங்கிறது. இனத்தால், மொழியால், மதத்தால் மக்களை நேரடியாக பிரிக்கின்ற ஒரு மதவாத சக்தி அவர். இந்து அறநிலைத்துறையினுடைய அமைச்சரா இருக்கிற அவர் பேர் என்ன? அல்லேலூயா பாபுவா? சேகர் பாபு, ஸ்னேக் பாபுலாம் இல்ல, அல்லேலூயா பாபு. ஏன்னா அவருக்கு ஒருத்தர் நான் கிறிஸ்தவனா மாறிட்டேன் அப்படின்ன உடனே அவருக்கு உற்சாகம் வந்துருது. எதிர்பாராமல் நடக்கின்ற இது போன்ற நிகழ்வுகளுக்கு அரசை குற்றம் சாட்டுவதும் சம்பந்தப்பட்ட துறை அதிலிருந்து விலக வேண்டும் என்பது இவருடைய சித்தாந்தத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற இந்த சூழல் தான். இந்த பெசிலிட்டிஸ் பண்றதுக்கெல்லாம எதுக்கு துப்பு கட்டு போயிருக்க ஒரு மந்திரின்னு கேட்கிறேன்னா, அதுவும் என்ன ஒரு கொழுப்பு, திமிரு, ஆணவம் அந்த சேகர் பாபுவுக்கு. எதிர்பாராமல் நடந்த சம்பவம் திருச்செந்தூரிலே சங்கிகள் தலையிட்டு அதை திசை திருப்புகிறார்கள். அது ஒரு 7 நாட்டு சனிமா. அந்த சனிக்கெல்லாம் பதில் சொல்லமா சொல்லு. இனத்தால், மொழியால், மதத்தால் மக்களை நேரடியாக பிரிக்கின்ற ஒரு மதவாத சக்தி அவர். இந்து சமய அறநிலைத்துறையை பொறுத்தளவில் வரலாற்று இல்லாத அளவிற்கு மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள். 2700 கோயில்கள் இன்றைக்கு குடமுழுக்கை தாண்டி இருக்கின்றது. இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக அது 3000-ஐ தாண்டும் என்ற உறுதியை மேற்கொண்டு களத்திலே நின்று அதிகாரிகள் முழுமையாக இதய சுத்தியோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளில் 2011 20ஆம் ஆண்டு வரையில் அப்படி ஒரு துறை இருக்கின்றதா, அந்த துறையினுடைய பொறுப்பு அமைச்சர் யார் என்ற கேள்விக்குறி இருந்தது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எங்களை இந்த துறைக்கு நியமித்ததோடு மட்டுமல்லாமல் மாதந்தோறும் ஆய்வுக் கூட்டங்களை நடத்துகின்றார். எங்காவது ஒரு அசம்பாவிதம் என்றால் காலையிலே கைபேசியிலே அவருடைய எண்தான் ஒலிக்கும். அந்த வகையில் எங்களை இயக்கிக் கொண்டிருக்கின்றார். எதிர்பாராமல் நடந்த சம்பவம் திருச்செந்தூரிலே அவருடைய மனைவியே முதல் ஸ்டேட்மெண்ட்டில் அவர் ஏற்கனவே வீசிங் ப்ராப்ளத்தோடு இருப்பவர், அவ்வப்போது மூச்சுத்திணறல் ஏற்படுவது அவருக்கு தொடர்ந்து நடைபெறுகிறது என்று கூறியிருக்கின்றார். சங்கிகள் தலையிட்டு அதை திசை திருப்புகிறார்கள். அதே போல் ராமேஸ்வரத்தில் ஒரு வட இந்தியர் தரிசனத்துக்கு வந்தபோது மயங்கி விழுகிறார். அவருக்கு சிகிச்சை அளிக்க முற்படுகின்ற பொழுது அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக கூறுகிறார்கள். இன்னும் அவருடைய உடலை உரிமை கோருவதற்கு ஆட்கள் வரவில்லை. தஞ்சாவூர் என்று தவறாக சொல்லியிருக்கின்றார். நேற்றைக்கு பழனியிலே இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது. 3 சம்பவங்களுக்கும் வீடியோ புட்டேஜ் இந்து சமய அறநிலையத்துறை சார்பிலே வெளியிடப்பட்டிருக்கின்றது. நேற்றைக்கு நடந்த சம்பவம் தபரிமலைக்கு சென்று திரும்புகின்ற பொழுது அவர் நன்றாகத்தான் அந்த கியூ வரிசைக்கு வருகின்றார். கூட்ட நெரிசல் நேற்று எதுவும் இல்லை. அவர் அழகாக 10 ரூபாய் கட்டண தரிசனத்திலே இருக்கையிலே தான் அமர்ந்திருக்கின்றார். திடீரென்ற உடல்நல குறைவு காரணமாக மயங்கி விழுகிறார். மருத்துவமனை அந்த திருக்கோயிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற மருத்துவமனையிலே இருக்கின்ற மருத்துவர்கள் ஓடியாக அந்த இடத்திற்கே வந்து முதலுதவி சிகிச்சை அளிக்கிறார்கள். ரோப் கார் வழியாக அவரை கீழே இறக்குகிறார்கள். ஆம்புலன்ஸிலே அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறார்கள். அவர் அங்கே இறந்து விடுகிறார். எதிர்பாராமல் நடக்கின்ற இது போன்ற நிகழ்வுகளுக்கு அரசை குற்றம் சாட்டுவதும் சம்பந்தப்பட்ட துறை அதிலிருந்து விலக வேண்டும் என்பது இவருடைய சித்தாந்தத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற இந்த சூழல்தான். இன்றைக்கு பல இடங்களில் பல நேரங்களில் இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் இருக்கின்ற திருக்கோயில்களில் ஆகம விதிப்படி குடமுழுக்குகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. இவர்கள் கூறுவது போல் ஒரு சில இடங்களில் பரம்பரை அறங்காவலர்கள் இருக்கின்ற திருக்கோயில்களில் அரசு தலையிட்டு அழுத்தம் கொடுத்த பிறகுதான் திருப்பணிகளுக்கும் பக்தருடைய அடிப்படை தேவைகளுக்கும் கொண்டு செல்லப்படுகின்றது. அந்த வகையில் பார்த்தால் துறை சார்ந்த ஒரு நிறுவனம் இந்த இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் இருப்பதால் தான் இவ்வளவு வேகமாக பணி முன்னேற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. திருக்கோயிலின் சார்பில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் ஒரே ஒரு திருக்கோயில் என்ற மருத்துவமனை இன்றைக்கு 17 திருக்கோயில்களில் மலை சார்ந்த இடங்கள், அதிக பக்தர்கள் வருகின்ற கூட்டம் வருகின்ற இடங்களில் மருத்துவமனைகளை ஏற்படுத்தி தந்த அரசு இந்த திராவிட மாடல் அரசு, மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆலோசனை என்பதை இந்த நேரத்தில் இது போன்ற ஏதாவது கிடைக்காதா என்று ஏங்கி திரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு சில ஜென்மங்களுக்கு இதை பதிலாக கூட கடமைப்பட்டிருக்கின்றேன். வந்திச்சே மௌனதான்.